பலகீனம் உள்ளவள் அப்படிங்கிற அடையாளத்தில் பெண்ணை பற்றி சொல்லலை, ஒரு பெண் பலம் உள்ளவள். ஆமென். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீனமான பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து, அவங்களோட வாழ்கிறதுக்கு உங்களுக்கு விவேகம் தேவை, வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்கள் நித்திய ஜீவனைய கிருபையை சுதந்திரத்துக் கொள்கிறானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். ஸோ இந்த பலவீனம்ங்கிற வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இது என்னன்னா, பலவீனம்னு அர்த்தம்னா சரீரத்தில் பலம் இல்லாதவங்க அப்படி கிடையாது. அவங்க ஒரு பெண் மென்மையானவள். அவள் எப்படி இருக்கிறா? ரொம்ப மென்மையானவளாக இருக்கிறா. மென்மையானவனா சம்டைம் ஃபிசிக்கலாகவும் மென்மையாக தான் இருக்குது. பட்டு போன்ற மேனிக்கு ரெக்ஸோனா அப்படிங்கிற மாதிரி ஃபிசிக்கலையும் மென்மையாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுடைய எமோஷனல்லி அவங்க எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப மென்மையாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஆண் எப்போவுமே அந்த உணர்ச்சி அப்படிங்கிற மண்டலத்தில் அவன் செயல்படுறது இல்லை. ஒரு பெண் எப்போவுமே எந்த மண்டலத்தில் தான் இருக்கிறா? எமோஷனல் வேர்ல்டில் தான் அவள் இருக்கிறா. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு யார் அழுதுடுறா? இப்போ என்ன சொல்லிட்டேன், டக்குன்னு வந்துடுது, டக்குன்னு வந்துடுது. ஆனால் ஐயா அழுது பார்த்துருக்கவே முடியாது. இவருக்கு அழுகன்னு ஒன்று வருமா வராதா? கண்ணீர்னு ஒன்று வருமா வராதா? அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இவங்களுக்கு என்ன பண்ணும்? இந்த கண்ணீர் நிற்காதா அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்கும். ரொம்ப உணர்வு பூர்வமானவள், ரொம்ப மென்மையானவளாக அவள் இருக்கிறாள் அப்படிங்கிற விதத்தில் தான் என்ன பண்ணியிருக்கு, சொல்லியிருக்கு பாருங்க. ஆமாம், அதுவும் பாருங்கள், நம்ம சரித்திரத்திலே பாருங்கள், எத்தனையோ பெண்கள் போரிட்டார்கள். ஜான்சி ராணி எல்லாமே என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். அப்போது ஒரு பெண்ணை ஃபிசிக்கலி அப்படி சொல்லலை, ஆனால் எமோஷனலி அவள் எப்படி இருக்கிறா? ரொம்ப பலவீனமாக இல்லை, மென்மையாக இருக்கிறான். அதான் கரெக்டான வார்த்தை. எல்லாம் சொல்லுங்கள், மென்மை. ரொம்ப மென்மையாக அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் எளிதாக அவங்களுக்கு அந்த உணர்வுகள் என்ன பண்ண ஆரம்பிக்குது, பொங்க ஆரம்பிக்குது. ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ டக்குன்னு எமோஷனலி அவங்க என்ன பண்ணுறாங்க ஆகிறத பார்க்க முடியுது. அதனால தான் அந்த விதத்தில் தான் சொல்லியிருக்கு, அவங்க அப்படி இருக்கிறாங்க, ஒரு சாஃப்ட் இந்த எமோஷனல் வே. ஸோ அவங்கள என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கரெக்டாக அந்த விதத்தில் நீங்கள் புரிந்து கொண்டு அவங்களோட என்ன பண்ணுக்கோங்க, நடந்துக்கோங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்கு, சொல்லியிருக்கு பாருங்க. மற்றபடி பலகீனம் உள்ளவள் அப்படிங்கிற அடையாளத்தில் பெண்ணை பற்றி சொல்லலை, ஒரு பெண் பலம் உள்ளவள். ஆமென். பிரசவ வழி பாருங்க. ஆனால் ஒரு பெண் அவ்வளோ பெரிய ஒரு பெயினை அவள் என்ன பண்ணுறா, தாங்குறா. அவளை போய் நம்ம சொல்ல முடியுமா பலவீனமான பாண்டம்னு? பார் அப்படின்னா அவ்வளோதான், பார்க்கவே முடியாது நிறைய பேரால். அந்த நேரத்தில் அவங்க கடந்து போகிற அந்த வேதனையை பார்க்கவே என்ன பண்ணுறது முடியாது. இப்போ அதெல்லாம் தாங்கி அவங்க வர்றாங்கன்னா அப்படி சொல்லிடல. அவங்க ஃபிசிக்கலி அவங்க வீக்குன்னு என்ன பண்ணல சொல்ல, அவங்க ரொம்ப மென்மையாக இருக்கிறாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க. அது அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆமென். இதில் யார் பெரிய ஆள் யார் சின்ன ஆளுங்கிறதுலாம் கிடையாது பாருங்கள். இவங்க குறைஞ்சவங்க அவங்க தாழ்ந்தவங்கலாம் கிடையாது. ஒருவர் கொண்டாடுவது தான் இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆமென். ஸோ பெண்மையை போற்றுவோம். ஆமென்.